simplify 9 squared into 18 power 4 divided by 3 power 16. ஓகே, இது சிம்பிளை பண்ண என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாமே ஈக்குவல் பண்ணனும். இப்போ 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்ட்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்னா 3 3s are 9 ஆயிரும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி 2 இருக்கு. into 18 எப்படி எழுதலாம்னா 3 into 3 9 9 into 2 18 power 4 divided by 3 power 16. next stepல 3 2 into 2 4 into இந்த 4 வந்து உள்ள அப்ளை பண்ணலாம். 3 power 4 into 3 power 4 into 2 power 4 divided by 3 power 16. next இங்க பாருங்க பேஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு இந்த மூணுக்கும். சோ அதை எழுதிட்டு பவர்ஸ் என்ன பண்ணா ஆட் பண்ணனும். 4 plus 4 plus 4 into 2 power 4 divided by 3 power 16. so next step 3 power 4 plus 4 8 8 plus 4 12 into 2 power 4 divided by 3 power 16. okay next step என்னன்னா 3 power 12. okay இந்த 3 power 16 வந்து மேல வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல வரும். so into 3 power இந்த plus 16 வந்து minus 16 ஆயிரும். so minus 16 into 2 power 4. so இது சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 power அது பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். so 12 minus 16 னா minus 4 into 2 power 4. next step என்னன்னா 2 power 4 divided by இந்த 3 power minus 4 என்னன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால டிவிஷன்ல வரும். then minus 4 வந்து plus 4 ஆயிரும். okay next 2 power 4 னா 2 into 2 4 4 2s are 8 8 into 2 16. okay next அதே மாதிரி 3 3s are 9 9 3s are 27 27 into 3 81. okay again இதையும் சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.197. so the answer is 0.197.